அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க? அம்மாவுக்கு மைண்டில் 2 விஷயம் தான். ஒன்று இந்த பிஸ்னஸ், அப்புறமா நாங்கள் 2 பேர். இது 2 யோசனையில் தான் ஓடிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்க, பிஸ்னஸ், இது 2 தான். எஸ். அதாவது அம்மா மார்னிங் ஒரு 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அம்மாவோட டயட் பிளான்ஸ், அதாவது அவங்களுக்கே எல்லாமே டயட் பிளான்ஸ் தெரியும். அப்போது ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னா நைட் 12 வரைக்கும் போகும். நாங்கள் இப்போ எங்கேயாவது அம்மாவோட இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா, அம்மா தயவு செஞ்சு அந்த ஃபோனை வச்சுட்டு இருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ரொம்ப இது பண்ணுவேன், நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது. ஸோ எனக்கு இப்போ புரியுது, ஒரு பிரேவ்னஸ் வேணும், ஒரு போல்ட்னஸ் வேணும். இதெல்லாம் வந்துட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வந்தாங்க. இல்லை, அந்த ஃபோனில் அவங்க வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்க்காக அத்தனை ஃபோன்ஸும் அவங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கன்னு இப்போ தான் புரியுது இல்லையா? கூட பேச டைம் இருக்காது யாரு கூடயும். லைக் சும்மா பேசுகிறதுலாம் கிடையவே கிடையாது. இது காலைல பேசினா பிஸ்னஸ் ஒர்க் தான், எல்லாமே பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட பேசுறது, இது தவிர ஃபோனில் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது வெளியே போகிறதா இருந்தால் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தால் கூட அது எப்படி கழிப்பாங்கன்னா லைக் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. நைட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 3 வரைக்கும்லாம் வேலை செஞ்சுட்டு தான் தூங்குவாங்க. நாங்கள் எங்கள் கூட காரில் வரும்போது எங்கேயாவது ட்ரிப் மாதிரி போகிறோம். இப்போ வரைக்கும் நாங்கள் ட்ரிப்பு போனதில்லை. அம்மாவை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ரஷ்யாவில் படிக்கும்போது கூட நான் ஹார்ட்லி 5 மினிட்ஸ் பேசுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அம்மா சொல்லுவாங்க, இல்லைடா இப்போ ஷூட்டிங் வந்திருக்கேன், இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் குக் பண்ணி சாப்பிடணும், நிறைய இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி 5 மினிட்ஸ் தான் பேசுவோம். அதில் அம்மாவோட ஐடியாஸ் தான் எனக்கு இப்போ வரைக்குமே. அந்த மண்டே இன்சிடெண்ட் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 45 செகண்ட்ஸ் தான் பேசியிருக்கேன். எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு என்னடா தப்பு பண்ணிட்டோமா, இல்லாட்டி கால் நான் நிறைய பண்ணுவேன், அம்மா பிக் பண்ண மாட்டாங்க. அம்மா வந்துட்டு அந்த டைம் ஜோனும் இருக்குது உங்களுக்கு. இதுலேருந்து எனக்கு எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் எனக்கு அம்மாவோட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இதை அம்மாவோட ட்ரீமை வந்துட்டு we have to fulfill it. அம்மாக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த சேம் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அண்ட் we are ready. அம்மாவோட சர்வீஸ் எல்லா உமன்ஸ்க்கும் அம்மா சர்வீஸ் பண்ணுற தாட்டில் தான் வந்தாங்க. அதே சர்வீஸ் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணும். அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நடத்துவோம்.